வணக்கம். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் மீண்டும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணணும். அப்படி தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு இன்னும் பெரிய ஒரு பிரயத்தை நம்ம எடுக்கணும் நம்ம. ஸோ அப்ப எல்லாருமே தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத நோக்கி தான் பயணிக்கிறோம். ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சா, இது இவ்வளோ நாள் தெரியாம இருந்தது, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். இப்ப தெரியாத வரைக்கும் அந்த விஷயம் நமக்கு ஒரு 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 மாயையை கிரியேட் பண்ணி, ஒரு பயத்தை உருவாக்கி, நம்ம எப்பவுமே ஒரு பய உணர்வோட இருப்போம். ஐயோ! நமக்கு அது தெரியலையே தெரியலையேன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடடா! இவ்வளோதானா இந்த விஷயம்? அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அது எல்லா விஷயமா அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. தெரியாதது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம வீடு கட்டப்போற வீடும் நமக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்கணும். எப்படி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கும்பொழுது, ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த வீடு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் வரும். அப்ப அந்த புரிதல் வரும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை குடுக்கும். ஏன்னா அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படிதான் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு. ஆனா இது புரியாம இருக்கும் பொழுது, இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஒரு யாராவது தெரிஞ்ச ஒரு ஆள கூப்பிடணும் இல்லையா? அதுக்கு யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்கள கூப்பிடுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அத ஃபாலோ பண்ணுங்க. பட் அவங்கள கூப்பிட்டதுக்கு அப்புறம், அவங்க சொன்னத நீங்க ஃபாலோ பண்ணலன்னா, இதுல நஷ்டம் அவருக்கு இல்ல, உங்களுக்கு தான். இப்ப எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னும்போது, நீங்களே ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா, அந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுட்டா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். நிச்சயமா இருக்கும். ஆனா அதுவே ஒரு தவறான ஒரு முடிவ கொடுக்கும்போது, ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கும். அடடா! இவ்ளோ நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். இது யாருன்னா கேட்டிருக்கலாம். இத எப்படி செய்யறது அப்படின்னு. அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் வரும். அதுக்கப்புறம் அடுத்த வேலை செய்யறதுக்கே உங்களுக்கு மனம் இருக்காது. மனசே போகாது நமக்கு. அடடா போடா! இது என்னடா இது தப்பா போச்சே! நம்ம பெரிய ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டோமோ! அப்படின்னு நீங்க எண்ணி எண்ணி அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மள அடுத்த வேலை செய்ய விடாது. இவ்ளோ தப்பு பண்ணிட்டோமேன்ற ஒரு ஃபீலிங்கோடவே நம்ம இருப்போம். இந்த 2 விஷயம் இருக்கு இதுல. ஒரு தெரியாதத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நபர கூப்பிடுறோம். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. ஆ தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஹாப்பினஸ் வந்துரும். இப்போ அதே தான் வீடு கட்டுற விஷயத்திலயும் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே முன்ன பின்ன வீடு கட்டியிருந்தா, நமக்கு அந்த அனுபவம் இருக்கும். எப்படி வீடு கட்டணும்? ஆம் வீடு கட்டுறதுக்கு இடம் எப்படி தேர்வு செய்யணும்? தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் எந்த வேலை எப்ப ஆரம்பிக்கணும்? எந்த இடத்துல ஆரம்பிக்கணும்? எந்த இடத்துல முடிக்கணும்? அந்த இடத்த எப்படி நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்? அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய முடிவ நமக்கு குடுக்கணும். ஸோ இந்த இத நோக்கி நம்ம பயணப்படும்போது, அதுக்கு யாருன்னா ஒரு சிலர் ஆட்கள் நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய ஐடியாவ கேட்டு எப்படி பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு நீங்க அத ஃபாலோ பண்ணும்போது, நிச்சயமா உங்களுடைய அந்த முடிவு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய முடிவா இருக்கும். எனக்கு எதுவுமே தெரியாது. நானே செஞ்சுக்கிறேன்னா, அது வெல் அண்ட் குட் தான். ஒரு நல்ல முடிவு வந்தா நல்லது. தவறான முடிவு வந்தா அதுக்குண்டான பலன நீங்க எதிர்கொள்ள வேண்டியது தான். பட் ஏன் இத சொல்ல வரேன் அப்டின்னா, 2 விஷயம் நாம்ப இதுல பார்க்குறோம். ஒரு விஷயம் நம்ம தெரியாதவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும். அத ஃபாலோ பண்ணணும். அத தப்பான வழியில ஃபாலோ பண்ணும்போது, அத அவங்க சொன்னத நம்ம கேட்கல. அது ஒரு சில முடிவெல்லாம் நான் மாத்திக்கிறேன் அப்டின்னும்போது, அதுக்குண்டான பலன நிச்சயமா நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த வகையில
இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன கூப்பிட்டு இடம் பார்த்து பிளான் போட்டு அந்த பிளானை வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணி அவங்க ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கூப்பிட்டு நீங்கள் வந்து வாஸ்து பார்த்து நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் வராது. நான் பேர் சொல்ல விரும்பல. இப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நிச்சயமாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை அதை வந்து ஃபாலோ பண்ணாததுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. இனிமேலும் நடக்கும். ஏன்னா அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கு. இப்போ இன்னொரு வகையில் ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, நிறைய யூடியூப் பார்த்து அவர் வீடு கட்டி அவரு நிறைய ஆல்டர்லாம் பண்ணி ஓரளவு வந்து அவங்க இருந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் பூரணமாக ரிலீஃப் ஆகணும், எனக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி திரும்ப என்னை கூப்பிட்டு அந்த இடத்த காட்டுறாரு. காட்டும்போது வீடு கட்டிக்கிற இடம் நல்ல இடம், ஒரு சில அமைப்பெல்லாம் அங்கே தவறாக இருக்குது அந்த வீட்டில், அதெல்லாம் மாற்ற சொல்கிறோம். இவர் வந்து தேவையில்லாத எல்லாமே வந்து நிறைய மாற்றிருக்கார், நிறைய செலவு பண்ணியிருக்கார். ஸோ இதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேலை வந்து முழுசாக தெரிஞ்சால் நீங்கள் அதை செய்யுங்க. தெரியலையா யாருன்னா தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அந்த வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த அந்த வேலை வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் முடிவில். குறிப்பாக இந்த வீடு கட்டுற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா சாதாரணமாக ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஒரு பாம்பு பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கும்போது அது அமைதியாக தான் இருக்கும். அது நீங்கள் ஒரு குச்சி எடுத்து குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், அது வந்து சீறி பாயும், கடிக்கத்தான் வரும். சும்மா இருந்தால் அது வந்து பிரச்சனையே இல்லை. நீங்கள் அதை போய் குச்சி எடுத்து குத்தும்போது அதுக்கு வலிக்கும் இல்லை, அந்த வலியை அது வந்து எப்படி வந்து பிரதிபலிக்கும்னா அது கடிக்கிறதுல தான் அந்த பிரதிபலிக்கும். யாரு குச்சி எடுத்து குத்துறாங்களோ அவங்கள கடிக்கும். ஸோ இதுதான் அந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து சொல்றது இன்டைரக்டா. ஒரு பிரபஞ்ச ஆற்றலை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது அதுக்குண்டான பாதிப்பு நிச்சயமா நம்மளை பாதிக்கும். ஸோ அந்த பிரபஞ்சத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வந்து வீடு கட்டி அதுல மகிழ்ச்சியா வாழணும். இனிமே நீங்க வந்து வீடு கட்டுறீங்க, கட்ட போறீங்க, ஐடியா இருக்குன்னா நீங்க யாருன்னா கூப்பிட்டீங்கன்னா அதை நிச்சயமா வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை. இதை ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் நீங்க அவங்கள கூப்பிடாதீங்க. உங்க விருப்பத்துக்கு கட்டுங்க. அது வரதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் மீண்டும் மக்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். நீங்க தெரிஞ்ச விஷயத்த நீங்க வந்து தாராளமா செய்யலாம். தெரியாத விஷயத்த இன்னொருத்தரை கூப்பிடுறீங்கன்னா அவங்க சொல்றதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா நல்லா இருப்பீங்க. இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல் கூடும்.